நமஸ்காரம். நம் சேனலில் கடக ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த வீடியோவில் குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, குரு நவகிரகங்கள்லேயும் முக்கியமான முதல் சுபகிரகம். இந்த சுபகிரகம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு கடந்த மே 14ஆம் நாள் பெயர்ச்சியாகியிருக்கிறாரு. இது கடக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிற்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. 11ஆம் வீட்டிலிருந்து கடந்த ஒரு வருடமாக உங்கள் குடும்பத்திலும் வருமானத்திலும் மிக அற்புதமான பலன்கள் தந்து கொண்டிருந்திருப்பார். தற்போது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பயணம் பண்ணும்போது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசி அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்கள் கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்கள் இயற்கையிலேயே கொஞ்சம் அமைதியான சுபாவமும் ரொம்பவே பிரியமான உறவினர்கள் மேலே பாசமான பிரியமானவர்கள். இவங்க வேலையில் ரொம்பவே கெடுபடியாக பயங்கரமாக வேலை செய்யக்கூடியவங்க இருந்தாலும் பொதுவாக அமைதியை கடைப்பிடிக்கக்கூடியவங்க, குடும்பத்தின் மேலே ரொம்ப பாசமானவங்க. இவங்களுக்கு இந்த வருடம் குரு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்வையிடுறாரு. அது மட்டும் இல்லை, உங்களோட 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் அம்மாவுக்கு இருந்து வந்திருந்த நோய் தொந்தரவுகள் மாறும். அதோட வீடு தொடர்பான ஏதாவது தொந்தரவுகள், உடல்நிலை தொந்தரவாக உங்களுக்கே இருந்து வந்தாலும் அதுவும் மாறக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய யார் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ, யார் உங்களுக்கு எதிர்ப்பாக என்ன வேலைகள் அலுவலகத்துலேயோ வீட்லேயோ உங்களுக்கு எதிர்ப்பாக என்ன வேலைகள் யார் செய்துட்டு இருந்தாங்கனாலும் அது உங்களுக்கு அடியோடு அவங்க எதிர்ப்புகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய, எதிர்ப்பு ஒழியக்கூடிய ஒரு நேரம் இது. அது மட்டும் இல்லை, 6ஆம் இடம் என்பது வேலை ஸ்தானம். வேலை தேடுறவங்களுக்கு, கடக ராசிக்காரர்கள் வேலை தேடக்கூடியவர்கள், புதிதாக வேலை தேடுறவங்க அல்லது ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு பிரியமான மற்றொரு வேலைக்கு மாறக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நேரம். அதோட கடன் இதுவரைக்கும் இருந்தது அப்படின்னா கடன் ஒழியும். அதுக்கப்புறம் ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுறது, 6ஆம் இடத்துக்கு உரிய கடன், நோய், எதிரிகள் இவங்கள்லாம் அழியக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது. அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். அதே போல் இதுவரை இருந்து வந்த அஷ்டம சனியும் தற்போது விலகி இருக்குது உங்களுக்கு. அதனால் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும். அதே போல் ஒரு நட்சத்திரத்திலேருந்து வேறு நட்சத்திரத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு. நம்ம கடந்த வீடியோக்களில் அந்த தேதிகளெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம். தற்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு இருக்கிறார். இது உங்களோட வீட்டுக்கு 5, 10க்கு அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரம். இதில் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள் தொடர்பான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். அதுபோல் இடம், பொருள் இந்த மாதிரி அது தொடர்பான பிரச்சனைகளும் வரும். விரைவில் சுமூக ஒரு தீர்வும் அதன் மூலமாக வரும். அடுத்தது ராகு வீடான ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப திடீர் அதர்ஷ்டங்களை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சிறு சண்டை சச்சரவுகள் அண்டை வீட்டாரோட இவைகள்லாம் கூட வரக்கூடும் அந்த நேரத்தில். அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பயணம் பண்ணும்போது உங்களுக்கு அப்பாவோட உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் கை பணம் விரயமாகக்கூடிய சூழ்நிலை வரும். இவைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் அதிசாரமாக வக்ரமாக உங்களுக்கு குரு பகவான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அந்த காலத்தில் உங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்கும். ஆகவே கடக ராசிக்கு பொதுவாகவே விரயஸ்தானத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு பல்வேறு 4, 6, 8 அப்படிங்கிற உங்களுக்கு வனபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 அப்படிங்கிற இதில் 3 ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பண ரீதியாக
தன வரவு வந்து உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் எடுத்த உடனே முழுசாக பெரிய முதலீடுகளை போடாமல் கொஞ்சம் கவனம் செலுத்தி நிறைய யோசித்து கவனமாக நீங்கள் அதை கொண்டு போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகவே இதான் நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை நாம் இப்போ பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். இது மூலமாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கட்டாயம் கேள்விகள் இதில் குறிப்பிடுங்க, கமெண்டில் குறிப்பிடுங்க. இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.